வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 20ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் வச்சுருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 23,428 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,520 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,649 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,207 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,078 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,986 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்சாலிடேஷனில் நடந்துகிட்டு இருக்க லெவல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாவது கன்சாலிடேஷன் வந்து நடக்கும். 4லேருந்து 5 நாட்கள் நடக்கும். அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரும். இப்போ நமக்கு இந்த கன்சாலிடேஷன் நடக்கிறதும் கிட்டத்தட்ட நமக்கு 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 நாட்களுக்கு மேலேயே கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவும் நெகட்டிவில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சேனல் வந்து நம்ம ஒன் டே சார்ட்டில் பார்த்துருப்போம். அந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி இப்போது டவுனில் போயிட்டுருக்கு. மேலும் நேற்று பாசிட்டிவில் மூவ் ஆகிட்டு இருந்தது. மூவ் ஆகி நமக்கு டபுள் டாப் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நெகட்டிவில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. இந்த ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே 3 க்ளோனிங் சேனல் வரைஞ்சிருக்கோம். முதல் சேனல், 2வது சேனலில் இங்கே நம்ம இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த சேனல் நமக்கு பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பாக நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு, அதாவது 22,000 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா நமக்கு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு திரும்பவும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு அடுத்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு நமக்கு இந்த சேனலுக்குள்ள நுழையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் வச்சுருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 49,761 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,189 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,728 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 48,794 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,255 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 47,827 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. நமக்கு பார்க்க முடியுது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இந்த இடத்துல நமக்கு கட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இன்னும் பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லது நமக்கு அடுத்த லெவல் இங்கே கட் ஆகணும்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணணும். 50,200க்கு 250 நமக்கு பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இப்போது நமக்கு நேற்று இந்த லெவலில் நம்ம பார்த்தோன்னா கரெக்டாக இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால இன்னைக்கு நெகட்டிவில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இந்த 2 க்ளோனிங் சேனல் போட்டுக்கோ இல்லையா. இப்போது இந்த க்ளோனிங் சேனலில் நமக்கு 2வது சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கு. என்ட்ரி ஆகி நமக்கு முதல் சேனலில் டச் பண்ணி திரும்ப க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்தோம்னா 2வது சேனல்லையே வந்து
நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக நமக்கு இன்னும் இரண்டாவது சேனல்ல அது பிரேக் அவுட் பண்ணல. திரும்பவும் நமக்கு இரண்டாவது சேனலுக்குள்ளேயே ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இன்னைக்கு அல்லது நாளைக்கு கண்டிப்பா ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு கரெக்ஷன் கொடுத்தும் நமக்கு திரும்ப இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆரம்பத்திலே இறங்காம ஒரு ஏற்றம் கொடுத்து இறங்குறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரங்கள்ல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏறும் பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் ஏறும். நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ண உடனே நம்ம ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸ் அமைச்சிருந்தோம், பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் நல்லாவே பார்க்க முடியும். திரும்பவும் அது பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிளான்ஸ் இப்போ பவுன்ஸ் பேக் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு பிளானும், பவுன்ஸ் பேக் ஆகலைன்னா என்ன பண்ணலாங்கிற பிளானும் நம்ம தனித்தனியாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் லாஸ் இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.